பிரதமரின் அரசியல் செயலாளர் பொறுப்பிலிருந்து டத்தோஸ்ரீ ஷம்சுல் இஸ்கண்டார் ராஜினாமா செய்துள்ளார். சர்ச்சையான ஒரு விவகாரத்தை வைத்து தன் மீது தாக்குதல் நடத்த முயற்சிகள் நடத்தப்படுவதாகவும் இது கடைசியில் அரசாங்கத்தின் நற்பெயரை பாதிக்கலாம் என்பதாலும் தாம் அந்த முடிவுக்கு வந்ததாக எக்ஸ் தள பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றைய காலையே டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிடம் பதவி விலகல் கடிதத்தை ஒப்படைத்து விட்டதையும் ஷம்சுல் உறுதிப்படுத்தினார். தன் மீது நம்பிக்கை வைத்து இதுநாள் வரை அரசியல் செயலாளர் என்ற முக்கிய பொறுப்பை கொடுத்த அன்வாருக்கு அவர் நன்றியும் தெரிவித்துக் கொண்டார். பதவி விலகலுக்கான காரணம் குறித்து அவர் ஆழமாக எதனையும் விவரிக்காவிட்டாலும் அது அரசாங்க மருத்துவமனை குத்தகை திட்டம் தொடர்பில் அவர் வெளியிட்டதாக கூறப்படும் ஆதரவு கடிதம் தொடர்பானது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நெறிமுறைகளை மீறி ஆதரவு கடிதம் வெளியிட்டதற்காக ஷம்சுல் நீக்கப்பட வேண்டுமென எதிர்க்கட்சிகளோடு PKR முன்னாள் துணைத் தலைவரான டத்தோஸ்ரீ ரஃபீசி ரமலியும் முன்னதாக வலியுறுத்தியிருந்தார். எனினும் ஷம்சுலை கண்டித்து விட்டதாகவும் சட்ட மீறல்கள் எதுவும் நடக்காததால் அவரை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பிரதமர் விளக்கியிருந்தார். இதனிடையே தனது கனிம வள சுரங்க உரிமத்தை ரத்து செய்ததற்காக இதற்கு முன் சபா அரசாங்கத்தை சாடிய பிரபல தொழிலதிபர் ஆல்பர்ட் தே இந்த விவகாரத்தில் ஷம்சுலையின் பெயரையும் எழுத்திருப்பது புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. சபா அரசியல்வாதிகள் சிலருக்கு லஞ்சமாக கொடுக்கப்பட்ட பணம் வீணாகாமல் திரும்ப கிடைக்கும் என உறுதியளிக்கப்பட்டதால் ஷம்சுலுக்கு 6,29,000 ரிங்கிட் பணத்தை கொடுத்ததாக தே கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் அதற்கான வாட்ஸ்அப் குறுந்தகவல் ஆதாரம் கொடுத்துள்ளதாகவும் மலேசிய கீனி செய்தி வெளியிட்டுள்ளது. இது குறித்து ஷம்சுல் இதுவரை கருத்துரைக்கவில்லை. Bollywood Bazaar and Foodie Macha Viral Food Festival Tasik Central Skudai Joril அடுத்து Aeon Big Bukit Rimau கோத்தகுமணி ஷாலாமில் மற்றும் மலாக்காவில் நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான ஃபுட் வெரைட்டிஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன், தரமான பொருட்கள் நியாயமான விலையில். ஜோர் அண்ட் சிங்கப்பூர் மக்களே, நவம்பர் 27 முதல் 30 வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வில் வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். பிரபல விளையாட்டுச் செய்தியாளரான ஹரிஷ் டியோல் மீது நடத்தப்பட்டுள்ள தாக்குதல் குறித்து உடனடி விசாரணை நடத்துமாறு தொடர்புத்துறை அமைச்சர் டத்து ஃபாமி ஃபாட்சேல் வலியுறுத்தியுள்ளார். ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பு, குறிப்பாக செய்தி சேகரிக்கும் பணியின் போது சமரசம் செய்து கொள்ள முடியாது என்றார் அவர். ஊடகவியலாளர்கள் எந்த ஒரு அச்சுறுத்தல் அல்லது இடையூறு இன்றி தங்களின் பணியை செய்வது உறுதி செய்யப்பட வேண்டும் என ஃபாமி கூறினார். இவ்வேளையில் ஹரிஷ் டியோலை தாக்கியதாக நம்பப்படும் 3 மர்ம நபர்களை போலீஸ் தேடி வருகிறது. அவர்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்றாலும் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் கூறியது. அத்தாக்குதலிலிருந்து தப்பிக்கும் முயற்சியில் கீழே விழுந்ததில் ஹரிஷ் டியோல் முகம், கை மற்றும் உடம்பில் காயமடைந்துள்ளார். பங்சாரில் ஒரு பேருங்காடியின் கார் நிறுத்துமிடம் அருகே ஜலான் மாரோப் சாலையிலிருந்து ஜலான் திலாவி நோக்கி செல்லும் போது அவர் தாக்கப்பட்டார். இதையடுத்து 2213 இணைய செய்தி ஊடகத்தின் இணை நிறுவனரும் NPC எனப்படும் தேசிய பத்திரிகை கழப்பின் துணைத் தலைவருமான ஹரிஷ் நேற்று மாலை 4 மணி அளவில் போலீசில் புகார் செய்தார். ஹரிஷ் 25 ஆண்டுகளாக அரசு நிர்வாகம் மற்றும் பொறுப்புக்கூறல் குறித்த செய்திகளை வெளியிட்டு வருகிறார். இவரின் அண்மைய கைவண்ணங்களில் மலேசிய விளையாட்டு, குறிப்பாக நிர்வாக பிரச்சினைகள் மற்றும் தேசிய கால்பந்து அணியின் கலப்பு மரபின ஆட்டக்காரர்களை உட்படுத்திய ஆவண மோசடி குறித்த புலனாய்வு செய்திகளும் அடங்கும். இவரது ஊடக பணிக்கும் தாக்குதலுக்கும் இடையே எந்த தொடர்பும் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்றாலும் நடந்த சம்பவம் ஊடக சமூகத்தினர் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாக்குதலை ஒரு துணிச்சலான மிரட்டல் நடவடிக்கை என ஊடக அமைப்புகள் கண்டித்துள்ளன. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. நாடற்ற ஓர் ஆடவருக்கு புதிய பிறப்பு பத்திரத்தை வெளியிடுமாறு பினாங்கு உயர் நீதிமன்றம் அளித்த உத்தரவுக்கு எதிரான தனது மேல்முறையீட்டை தேசிய பதிவிலாக்காவான JPN நேற்று மீட்டுக் கொண்டது. இதனால் 41 வயதான முகமது ரஸ்வில் அப்துல்லா மலேசிய குடியுரிமை பெற்றவர் என்ற தீர்ப்பு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. ரஸ்வில் மலேசிய குடியுரிமை பெற தகுதியானவர் என கடந்த நவம்பர் 14ஆம் தேதி பினாங்கு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதனை எதிர்த்து JPN முதலில் மேல்முறையீடு செய்திருந்தாலும் இப்போது அதை வாபஸ் பெற்றதால் ரஸ்வில் புதிய பிறப்புச் சான்றிதழ் பெறுகிறார்.
இது நீண்ட காலமாக குடியுரிமை ஆவணங்களுக்காக போராடிய அவரின் வாழ்க்கையில் முக்கிய வெற்றியாக கருதப்படுகிறது. தான் குழந்தையாக இருந்தபோது தன்னை கண்டெடுத்த ரொஹைடா அப்துல் ரஷீத் என்ற பெண்ணை வெற்றிகரமாக கண்டுபிடித்த பிறகு கடந்த ஆண்டு ஏப்ரலில் குடியுரிமை பெற ரஸ்வில் விண்ணப்பம் செய்தார். அப்பெண்மணி தான் அவ்வழக்கில் ஒரே சாட்சியாவார். ரஸ்வில் 4 வயது வரை அந்த பெண்ணால் கவனித்துக் கொள்ளப்பட்டு பின்னர் 15 வயது வரை சமூக நலத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. Check out my hands-free Go Golf Skechers slip-ins. I just step in and they're on. No bending down, no touching. Great, but it's your turn to play. My bad. Go Golf Skechers slip-ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't? வீடற்ற ஓர் ஆடவர் தாமான் மலூரியில் உள்ள எம்பேங்க் கிளை அலுவலகத்தின் நடைபாதையில் மோசமாக நடத்தப்பட்ட சம்பவத்துக்காக அவ்வங்கி மன்னிப்பு கேட்டுள்ளது. வங்கியின் பாதுகாவலர்கள் அவ்வாடவரை தள்ளி தண்ணீரை பீச்சி அடித்து கத்தி பேசும் காட்சி வைரலாகி பொதுமக்களின் கோபத்தை கிளப்பியிருக்கிறது. இந்நிலையில் இப்படியான நடத்தை ஏற்றுக்கொள்ளப்படாது எனவும் வங்கி அளவில் உள் விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் எம்பேங்க் கூறியது. இவ்வேளையில் பாதிக்கப்பட்ட ஆடவருக்கு ஒரு நல்லுள்ளத்தின் முயற்சியில் தற்போது தங்குமிடம் கிடைத்துள்ளது. கோலாலம்பூரில் வீடற்றவர்களுக்கு உணவளிக்கும் அரசு சாரா இயக்கத்தின் நிறுவனரான டோனி லியானே அந்த நல்லுள்ளம் ஆவார். அங்கிள் டோனி என பரவலாக அறியப்படும் இவர் வைரலான வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அவ்வாடவரை தேடி அவருக்கு தங்குமிடத்தை வழங்கியுள்ளார். சைஃபுடின் எனும் 30 வயது அந்த நபர் அண்மையில் தான் உணவகத்தில் உணவு பரிமாறும் வேலையை இழந்ததாகவும் அதனால் உண்ண உணவின்றி போக வழியின்றி வங்கி நடைபாதையில் படுத்துறங்கியதாகவும் தம்மிடம் கூறியதாக அங்கிள் டோனி தெரிவித்தார். இந்நிலையில் அவ்வாடவருக்கு சாப்பாடும் துணிமணியும் டோனி கொடுத்துள்ளார். தவிர வாழ்க்கைக்கு ஒரு வழியை தேடி கொடுப்பதாகவும் உறுதியளித்தார். முதல் முறையாக GM இந்தியன்ஸ் ஏற்பாட்டில் மிக விமர்சையாக ஸ்லாங்கூர் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஷாலாமுக்கு வரும். ஏயான் புக்கிட் ரிமாவ் கூத்தக்குமுனிங் ஷாலாம் டிசம்பர் 4 முதல் 7 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன்ஸ், தரமான பொருட்கள் நியாயமான விலையில். ஏயான் பிக் புக்கிட் ரிமாவ் கூத்தக்குமுனிங் ஷாலாமுக்கு வாங்க. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவில் நாய், பூனை மற்றும் வௌவால் இறைச்சிகளை விற்பனை செய்வதற்கும் முன்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரேபீஸ் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக இது எடுக்கப்பட்டுள்ளது. உயிருள்ள விலங்குகள், சமைக்கப்படாத அவற்றின் இறைச்சிகள் அல்லது சமைக்கப்பட்ட உணவுகளையும் அத்தடை உள்ளடக்கும். ஏற்கனவே அளித்த வாக்குறுதிக்கு ஏற்ப அந்த ஆணையில் தாம் கையெழுத்திட்டுள்ளதாக ஜகார்த்தா ஆளுநர் பிரமோனோ அனுன்கும் அறிவித்தார். இன்னும் 6 மாதங்களில் அந்த உத்தரவு அமலுக்கு வரும். தடையை மீறுபவர்களுக்கு எதிராக எழுத்துப்பூர்வ எச்சரிக்கை வழங்கப்படுவது தொடங்கி வியாபார உரிமம் ரத்து செய்யப்படுவது வரை நடவடிக்கை பாயும் என பிரமோனோ கூறினார். இது ஒரு முக்கிய முன்னேற்றம் என கூறி விலங்கு நல ஆர்வலர்கள் இந்த அறிவிப்பை பெரிதும் வரவேற்றுள்ளனர். நாய், பூனை இறைச்சிகளின் விற்பனையை இன்னமும் அனுமதிக்கும் ஒரு சில நாடுகளில் இந்தோனேசியாவும் ஒன்றாகும். எனினும் அந்த நடைமுறைக்கு எதிரான போராட்டங்களுக்கு அண்மைய காலமாக ஆதரவு அதிகரித்து பல நகரங்களில் அதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவில் இவ்வாண்டின் முதல் 5 மாதங்களில் 25 பேர் ரேபிஸ் நோயால் உயிரிழந்துள்ளனர். முதல் முறையாக GM இந்தியன்ஸ் ஏற்பாட்டில் மிக விமர்சையாக ஸ்லாங்கூர் பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஷாலாமுக்கு வரும். ஏயான் புக்கிட் ரிமாவ் கூத்தக்குமுனிங் ஷாலாம் டிசம்பர் 4 முதல் 7 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ், நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன்ஸ், தரமான பொருட்கள் நியாயமான விலையில். ஏயான் பிக் புக்கிட் ரிமாவ் கூத்தக்குமுனிங் ஷாலாமுக்கு வாங்க. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். தென்னிந்திய மாநிலம் தெலுங்கானாவில் ஏழை மக்களுக்காக அரசாங்கம் கட்டிய வீடுகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கும் போதே அதன் தரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட அதிகாரியான ஒரு பெண் உள்ளிட்ட அதிகாரிகள் நிலை தடுமாறி விழும் காட்சிகள் வைரலாகியுள்ளன. எனினும் அவர்களுக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை. முந்தைய BRS அரசாங்கத்தால் கட்டப்பட்ட அந்த அடுக்குமாடி குடியிருப்பு பாதியிலேயே நிறுத்தப்பட்டதாகவும் அது குறைந்த தரத்தில் கட்டப்பட்டதாலேயே தரை சரிந்ததாகவும் ஆளும் கட்சியான காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டினார். இந்த சம்பவம் மொத்தம் 56 மில்லியன் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அந்த 144 வீடுகளின் பாதுகாப்பு மற்றும் தரம் குறித்து சந்தேகங்களை எழுப்பியுள்ளது.
எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டெஸ்லி டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.